திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். இந்த திருமங்கையாழ்வாரோட தனியன் எம்பெருமானார் அருளை செய்தது. இதில் அவரை பற்றி சிறப்பான 2 வார்த்தைகள் சொல்கிறார். திருமங்கை ஆழ்வாராக மாறறதுக்கு முன்னாடி அவர் அவர் ஒரு வைஷ்ணவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் என்ன சொல்கிறாளோ அது எல்லாம் கேட்டுன்னு இருந்தார். அதில் முக்கியமானது ஒரு நாளும் 1000 பிராமணர்களுக்கு போஜனம் செய்விக்கணும் அப்படின்னு. அப்படி அவர் ஒரு குறுநில மன்னர் அப்படின்னா கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாக்கி 1000 பேருக்கு தினம் சாதம் அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் நடுவில் ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு அது மாதிரி அன்னதானம் பண்ண முடியல. கையில் இருக்கிற பட்டுவாடா பண்ண வேண்டிய பணம், கஜானாவில் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சமாக செலவாகிட்டே வந்தது. அப்போ என்ன பண்ணிடுது, வழிப்பறி பண்ணி வழியில் போகிறவாளுண்டேருந்து அந்த சாமானெல்லாம் அவாக்கிட்ட இருக்கிற தங்கம் பணம் அதெல்லாம் பறிமுதல் செய்து அதை செலவாக்கி வேண்டவர்களுக்கு அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு நேரத்தில் இவருக்கு நல்ல புத்தியை புகட்டணுமே, இப்படியே ஒரு பொண்ணு சொல்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, சுவாமி இவரை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது. அது பகவானுடைய பரம கருணை. அதனால் அவர் என்ன பண்ணார், தானே பெரிய இப்போதான் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய நகை ஆபரணங்கள்லாம் பூஷணங்கள்லாம் வச்சுட்டு ஒரு கல்யாண பொண்ணும் கல்யாண பையனுமாகும் பெருமாளும் பிராட்டியுமே அப்படி வந்த வழியில் காட்டில் பார்த்தா பெரிய பார்ட்டி வருது, நம்ம இன்றைக்கி நல்ல இதுதான், சரியான அளவில் கொள்ளை அடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கல்யாண பார்ட்டியை நிறுத்தி, இந்த மாதிரி எங்கே போகிறேன் எனக்கு தந்துடணும், எல்லாத்தையும் எடுத்துக்கோப்பா அப்படின்னு பெருமாளை தாயாரும் கேட்டி கொடுக்குறா, பெருமாளும் கொடுத்துட்டே இருக்கா. எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கிறது. ஆனால் கடைசியில் அவரோட பெருமாளோட காலில் புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆனால் அவர் என் போட்டுருக்காரு, அதை கழட்டணும்னு பார்த்தா அது துளி கூட கழட்ட வரல. அப்புறம் அந்த எல்லா பெருமாளோட நகையெல்லாம் கழட்டி ஒரு மூட்டையில் கட்டிருக்காரு, அதை கீழே வச்சுவிட்டு அதை எப்படி கடிக்கிறது எடுக்கிறதுன்னு தெரியல. அப்போ உடனே என்ன பண்ணார், என்ன மந்திரம் போட்டிருக்கியா, இது ஏன் எடுக்க வர மாட்டேங்குது, ஏன் கல்யாணம் பிள்ளை சொல்லுன்னு சுவாமி என்கிட்ட கேட்குறார். அவருக்கு அப்போ வரைக்கும் இது வந்திருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு தெரியல. அப்படி அது மாயை மறைக்கத்தானே செய்யும் அப்படின்னு. சுவாமியோட இஷ்டம் இருந்தால் தான் அவர் தன்னை வெளிக்காட்டிப்பார், இல்லைன்னா காட்டிக்க மாட்டார் அப்படின்னு இருந்துச்சு. அவர் என்ன சரி என்ன பண்ணுது, நீ என்ன எடுக்க மந்திரம் போட்டிருக்கேன், இல்லைப்பா நான் ஒரு மந்திரமும் போடலையாப்பா அப்படின்னு. அப்போ உடனே அதை கடிச்சு பார்க்குறார், கீழே புரிஞ்சு தன் பல்லால் அந்த காலில் போட்டுருக்கிற அந்த பூஷணத்தை கழட்டணும் அப்படின்னு கழட்டுறதுக்கு பல்லால் கடிக்கிறார். பல்லால் கடித்தாலும் வரல. அப்போ கேட்குறாரு, இப்போ என்ன மந்திரம் போட்டிருக்க, நீ பாட்டுக்கு எடுத்துக்கொண்ட குனிஞ்சு பார்க்குற, கையால் அவுக்கு வரல, பல்லால் கடித்தாலும் வரலையே, என்ன மந்திரம் எதான போட்டியா அப்படின்னு கேட்டார். அப்போ சுவாமி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் என்ன மந்திரம் சொல்லு, அப்போ நான் சொல்லி அதை கட்டுறாங்க. உடனே அவரை கிட்ட போட்டு அவரோட காதில் அஷ்டாட்சரத்தை சொல்லி சொல்கிறார். அஷ்டாட்சரம் உபதேசம் நடக்குது. அதை பார்த்தோடனே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருக்கு தெரிஞ்சிருது. அதனால தான் சொல்கிறார், வாழ்வலியால் மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறார். மந்திரம்ன்றது அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சுவாமிகிட்டேருந்தே உபதேசம் வருது. அவர் யார், மங்கையர்கோன் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்வை பெரிதுபடுத்தி மேன்மைப்படுத்தி அதை தான் திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடுற இதில் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி, அவருக்கு அப்படியெல்லாம் ஒரு என்ன பெரிய பெரிய பெயர்லாம் இருக்குது. கலிகன்றி அப்படின்னு, வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மந்திரங்கள் வாழ்வழியால் மந்திரங்கள், வாழோட வழியில தான் மிரட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அந்த வழிப்பறி பண்ணி கொள்ளை நடத்தி அந்த கொள்ளையில் வர காசு எடுத்துன்னு போய் பிராமண போஜனம் செய்வித்துன்னு இருக்கார். அப்படி வாழ்வழியால் மந்திரங்கள். அதே மாதிரி பெருமாளும் தாயாரும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த நகையெல்லாம் கொள்ளடிக்கணும்னு அவரை வாழை காமிச்சு மிரட்டி அந்த சாமானெல்லாம் சுவாமியோட ஆபரணங்களெல்லாம் கலந்துக்கிடணும்னு வரும்போது கூடவே என்ன நடக்குது, அங்கேயே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் அப்படின்னு அவரோட வேலோட சிறப்பை இதில் சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் இந்த தனியனில் ஆழ்வாரோட சிறப்பு, ஆழ்வாருக்கு எப்படி ஒரு சிறப்புத்தன்மை வந்தது அப்படின்றத இந்த தன்னோட தனியனில் தான் அருளி செய்த தனியனில் இதை பற்றி சொல்லியிருக்கார் எம்பெருமானார். அடுத்தது 3வது பாசரம் சொல்லும்போது, வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேயலறி மண் சேர
நெஞ்சமர் முலையூடு உயிர் சகவுண்ட நாதனை தானவர் கூற்றை விஞ்சைவானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்யும் அஞ்சுவை அமுதமன்றளித்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. என்ன பாசுரத்தில் ஒரு சிறப்பான கருத்து. பாகவதத்தில் இருக்கிற நிறைய செய்திகளை இந்த 4 வரியில் சொல்லி கொடுத்துருக்கார். அதாவது பூதன சம்ஹாரம். பூதனை என்ன பண்ணுறா, இந்த சுவாமிக்கு விருப்பத்தோடு தான் முலையில் பால் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பாலை கொடுத்து சுவாமியை வந்து என்ன பண்ணணும், அவரோட கதையை முடிச்சு விடணும்னு வர. ஆனால் என்ன பண்ணுறார் சுவாமி, என்ன பண்ணுறார், இது தெரிஞ்சுக்கிறார். இருந்தாலும் சின்ன குழந்தை தான், அந்த குழந்தைக்கு இது எவ்வளோ தெரியாதுன்னு நினச்சிக்கிறார் அவள். ஆனால் அந்த பூதன சம்ஹாரத்தை எப்படி பண்ணுறார், முலையோடு உயிர் சகவுண்ட நாதனை, அந்த அவளுடைய முலையில் அவள் கொடுத்த பாலையே அப்படியே உறிஞ்ச போது கூடவே சேர்த்து அவருடைய உயிரும் எடுத்துன்னு விடுறார். அப்போ என்னாச்சு, அவளுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிறார். என்ன கேட்டால், அவள் வந்து சுவாமிக்கு விசுவாசமாக கொண்டு வந்தாதான், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவா, அந்த நைவேத்தியம் சிறப்பானதா அப்படின்னு யோசிக்காம, ஆனால் என்ன பண்ணுறார், அதை பற்றி நினைக்காம அவள் வந்து பால் கொண்டு வரா கொடுக்கணும்னு. ஆனால் அந்த பாலில் விஷம் கலந்துருக்கு அப்படின்றது வந்து அவள் அதை நினைக்கிற, சுவாமி கொண்டு வரணும், எப்படி இருந்தாலும் இந்த சின்ன குழந்தையோட கதையை முடிச்சுடணும்னு தான் கொண்டு வரா. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, மாறா அவளுடைய கதை வந்து முடிஞ்சு விடுறது. அடுத்தது தானவர் கூற்று அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு காலம்க்கு தான் ஏற்புடையது. த டைம் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சுவாமி தான் டைம் பர்சானிஃபிகேஷன் தான். கால கலையதாமஸ்மி அப்படின்னு பகவத்கீதையில் கூட சுவாமி அந்த வார்த்தையை தான் எப்படிப்பட்டவன்னு சொல்லிக்கிறார். அதில் தன்னை பற்றின தான் எந்த விபூதியிலெல்லாம் இருக்க முடியும்னு அந்த விபூதி யோகத்தில் சொல்லும்பொழுது கால கலையதாமஸ்மி அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சொல்ல தானவர் கூற்று என்றால் காலம் என்ற பொருள். தானவர் அசுரர்களுக்கு ஒரு காலனாக இருந்தவன் அப்படின்னு. சரி, அப்புறம் இன்னொன்று தானவர் கூற்றை விஞ்சை வானவர் சாரணர் சித்தர், இவா எல்லாரும் தானவர்கள், வித்யாதரர், கிண்ணரர், கிம்புருஷர், சாரணர், சித்தர், அவ எல்லாரும் சுவாமியை ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்து ஆடி பாடி சிறப்பான மேன்மையான கருத்துக்களெல்லாம் சொல்லின்னு இருக்கார். எதுக்குடான்னு கேட்டாக்க, என்ன தானவர் கூற்றை அமுதை, அந்த திருப்பார்கடல் கடையும் பொழுது அந்த அமுதம் வந்தது இல்லையா, அந்த அமுதமன்றளித்தானே, எல்லாருக்கும் பெண்ணுருவாகி அமுதமன்றளித்தானே, எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அமுதம் குத்துனே இருக்கார், துளி துளியாக எடுத்து கொடுக்குறார். அப்போ அந்த கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த அசுரர்களுக்கு என்ன தோன்றதுன்னா, என்ன இந்த பெருமாள் அந்த பக்கமே கொடுத்துட்டு இருக்காரு, அவர் இந்த லைனில் வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவளை கூட்ட ஜஸ்ட் டு ஹேவ் ஒரு டைவர்ஷன் கிடைக்கிறதுக்காக வேண்டி உடனே ஒரு பெண்ணுருவாகி, அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கா, அவள் பார்த்துட்டு இருந்தால் அமுதம் வேண்டாம் அவளுக்கு, அவளை பார்க்குறதே போகிறோம் அப்படின்னு இருக்கிறது, கண்ணுக்கு கிடைக்கிற இனிமையே போகிறோம்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ரொம்ப அழகாக முதல்ல நம்ம நளினமா மெல்லினமா அப்படியே என்ன லாவகமாக நடந்து வந்து அமுதத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார். இதை பார்த்த உடனே அவளுக்கு விஞ்சை வானவர் சாரணர் சித்தர் இருக்காரு, அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது என்ன இப்படி ஒரு சுவாமியோட இப்படி ஒரு அவதாரமா, இது என்ன சிறப்பான தோற்றமா, இந்த தோற்றத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் எப்போ அமுதில் வரும் பெண் அமுதுண்ட பெருமானுக்கு முன்னையே, அதுக்கு முன்னையே இது நடக்குது. அந்த அமுதுண்டு பெண் அமுது உண்டு ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, இந்த அமுதம் வந்தது, நிஜமான அமுதம் வந்தது. நிஜமான அமுதம் வந்தவுடனே இது எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, துளி துளியாக எல்லாருக்கும் என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கார். அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நடுவில் எப்படி ஸ்ரீமன் நாராயணனாவே இல்லை, இந்த பெண்ணுருவாகி அமுதமன்றளித்தானே. சரி, இது எல்லாத்தையும் எங்கே பார்த்தேன் தெரியுமா, இப்படி அழகாக நடந்து வரா, பெண்ணுருவாகி இருக்கா, விஞ்சய வானவர் சாரணர் சித்தர்லாம் என்ன மகிழ்ந்து கொண்டாடி ஆடி பாடி இருக்கா அப்படின்னா, இவன் அமுதமன்றளித்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி பார்சவதி எம்பெருமானோட அந்த வரிசையில் பார்த்தா இது எல்லாமே ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறது, கண்ணுக்கு நிதர்சனமாக ஒரு உண்மையான நிகழ்வு, ஒரு ஒரு ஃப்ளாஷ் போல் இல்லை, எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற புது ட்ராமா போல், லைவ் டெலிகாஸ்ட் போல் சுவாமி முன்னாடி வந்து நிற்கிறது. அதை வந்து திருமங்கை ஆழ்வார் பாடி சந்தோஷப்பட்டுக்கிறார். விஞ்சை வானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்ய நின்றார், அமுதமன்றளித்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு சொல்கிறார். அது இந்த ஒரு சிறப்பான பாசுரத்தை நம்ம அனுபவித்தோம்.